இந்த அதிகாலை ஜெபத்தின் மூலம் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இனி வர நாட்கள்ல இந்த ஏப்ரல் மாதத்திலிருந்து 1ஆம் தேதியிலிருந்து நம்ம டெய்லி இந்த அதிகாலை ஜெபம் போட்டு கொண்டிருக்கிறோம். தினமும் காலை 5:30 மணிக்கு இந்த வீடியோ ஒளிபரப்பாகும். நீங்க இதுல எங்களோடு கூட இணைந்து ஜெபிங்க. கர்த்தர் நிச்சயமாய், அதாவது ஒவ்வொரு நாளும் நம்ம அவரோட பிரசனத்தோடு நீங்க ஸ்டார்ட் பண்ணும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வார். இந்த ஏப்ரல் மாதத்திலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்ன அப்படின்னா, யோவேல் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூறு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். இந்த மாதத்திலும் கூட தேவன் உங்களோடு கூட தான் இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களோடு கூட தான் தேவன் பேசுகிறாரு. பயப்படாதே அப்படின்னு சொல்லி தேவன் இந்த மாதத்துல உங்களுக்கு வாக்குத்தத்தமாகவே இது கொடுக்கிறாரு. ஏனென்றால் நம்ம நிறைய காரியங்களை யோசிச்சு, நிறைய பிரச்சனைகளை யோசித்து இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி நமக்குள்ள முதலாவது வருகிறது என்னவென்றால் பயம்தான். அந்த பயத்தினாலேயே நிறைய விஷயங்கள்ல நம்ம ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியாம போயிருது. ஏன்னா பயப்படும் போது நமக்கு மற்ற எந்த ஒரு காரியங்களையும் சரியாக நம்ம தேவனோட இருந்து ப்ரேயர் பண்ணி நம்ம செய்ய முடியாம நம்ம பயந்து கொண்டே இருப்போம். ஏன்னா அந்த பயத்தை கொடுக்கறதுனால நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஆனா இந்த நாளில உங்களுக்கு விசேஷமா இந்த மாதத்துல தேவன் கொடுக்கிற இந்த வார்த்தை என்னன்னா, பயப்படாதே. ஏன்னா தேவன் உங்க கூட இருக்கிறாரு. அப்ப நம்ம எந்த ஒரு விஷயத்துக்கும் பயப்படவே கூடாது. எல்லா காரியங்களையும் அவரிடத்துல நம்ம அறிவிக்கும் போது தேவன் என்ன செய்வார்டா, நம்மளோட இந்த மாதத்துக்கான எல்லா காரியத்தையும் செய்வார். அப்ப நீங்க பயப்படாம இருங்க. இதுல 3 காரியம் சொல்றாரு. 1 பயப்படாதே, 2 மகிழ்ந்திரு, 3 பெரிய காரியங்கள். அப்போ இதுல நம்ம செய்ய வேண்டியது 2 நம்ம செய்யணும். 1 பயப்படக்கூடாது, 2 நம்ம மகிழ்ந்து இருக்கணும். ஏன்னா ஏசப்பா எனக்கு செய்வார் இந்த மாதத்துல, என்னென்ன பிரச்சனைகள் என்னென்ன காரியங்கள் இருக்குது எல்லாவற்றையுமே இந்த மாதத்துல என் கர்த்தர் எனக்காக செய்வார் என்று சொல்லி நம்ம விசுவாசத்தோடு நம்ம துதிக்கும் போது அந்த பயம் நம்மளை விட்டு போகும். அந்த துதியினால என்ன ஆகும் அப்படின்னா, பெரிய காரியத்தை இது கர்த்தர் உங்களுக்கு செய்றாரு. இது நீங்க இந்த 2ஐயும் செய்யும் போது கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில என்ன செய்றாரு. இந்த மாதத்துல உங்களுக்கு அதை செய்வார். ஏன்னா நீங்க விசுவாசத்தோடு இருக்கும்போது தேவன் இந்த வாக்கு தத்தத்தை உங்க வாழ்க்கையில ஏசப்பா நிறைவேற்றுவாரு. நீங்க பிள்ளைகளை குறிச்சுள்ள காரியமா இருக்கலாம், திருமண காரியங்களா இருக்கலாம், இல்ல குடும்பத்தின் நிறைய பிரச்சனைகள் உண்டு, அந்த காரியங்களை குறித்தா இருக்கலாம். இது என்ன ஆகும், கடன் பிரச்சனைகளா இருக்கலாம், இந்த மாதத்துல நான் என்ன பண்ண போறேன் அப்படிங்கிறத குறித்து நீங்க கவலைப்பட்டு கொண்டு இருக்கலாம். ஆனா தேவன் சொல்றாரு, நான் உனக்கு பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி தேவன் சொல்லுறாரு. அதனால நீங்க பயப்படாதீங்க. பயம் வந்துட்டனாலே நம்ம எதுவும் செய்ய முடியாது, ஜெயத்தை எடுக்க முடியாது. பயப்படாம இருக்கும்போது கர்த்தர் பெரிய காரியத்தை உங்க வாழ்க்கையில செய்ய போறாரு. 2வது, நீங்க துதிச்சுக்கிட்டே இருங்க. எந்த நேரமும் கர்த்தருக்குள்ள துதிச்சு நம்ம மகிழ்ச்சியா இருக்கும்போது தேவன் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை இந்த மாதத்துல செய்வாரு. விசுவாசத்தோடு இந்த வார்த்தைகளை நீங்க அடிக்கடி அறிக்கையிட்டே இருங்க. கர்த்தர் எனக்கு பெரிய காரியத்தை செய்ய போறார், இந்த மாதத்துல எனக்கு செய்ய போறார், பிள்ளைகளுடைய திருமணத்துல செய்ய போறார், குழந்தை எல்லாம் இருக்கா, இந்த மாதத்துல எனக்கு கர்ப்பம் தரிக்க ஆண்டவர் உதவி செய்கிறார் அப்படின்னு அந்த விசுவாசத்தோடு, வேலை இல்லையா, அந்த வேலை எனக்கு இந்த மாதத்துல கர்த்தர் தரப்போகிறார் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுங்க, பயப்படாதீங்க. ஏன்னா உலகத்துல நடக்கிற காரியத்தை பார்த்து இனி என்ன ஆகும், எப்படி நடக்கும், எப்படி எனக்குன்னு வேலை கிடைக்கும், நான் எப்படி சர்வை பண்ண போறேன்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, பயப்படாத, நான் இருக்கேன், பெரிய காரியத்தை செய்வேன்னு சொல்லி சொல்றாரு. நீங்க விசுவாசிங்க, கண்டிப்பா என்ன செய்யும், இந்த காரியம் உங்க வாழ்க்கையில நடக்கும். இல்ல, அம்மா சொன்ன மாதிரியே தான். அந்த என்னன்னா, மகிழ்ந்து களிகூறுனா என்ன, எப்படி மகிழ்ச்சியா இருக்கிறது, என்ன சொல்றீங்கன்னு புரியல அப்படின்னா, அதாவது ஆண்டவருக்குள்ள நம்ம சந்தோஷமா இருக்கணும். எந்த சூழ்நிலை ஆனாலும் நான் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன். என்னோட சந்தோஷம் யாரை டிபெண்ட் பண்ணியும் கிடையாது. நான் அவரை மட்டும் தான் சார்ந்து இருக்கிறேன். என் குழந்தைங்க சந்தோஷமா இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன், என் கணவர் சந்தோஷமா இருந்தால் தான் நான் சந்தோஷமா இருப்பேன், இல்லை என் கூட பிறந்தவங்க சந்தோஷமா இருந்தால் சந்தோஷமா இருப்பேன். அப்படி அல்ல, நான் எந்த சூழ்நிலையும் சந்தோஷமா இருப்பேன். ஏன்னா என் சந்தோஷம் ஆண்டவர்கிட்ட இருக்கு அப்படிங்கிற ஒரு மனநிலையில நம்ம இருக்கணும். எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையா இருந்தாலும் அம்மா சொன்ன மாதிரியே பயப்படாதீங்க. மகிழ்ந்து களிகூறுனா கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியா இருந்து அவரை எப்பவுமே துதித்து கொண்டே இருங்க. பாசிட்டிவான வேர்ட்ஸ் சொல்லிக்கிட்டே இருங்க. என் வாழ்க்கையை இப்போ ஒன்றுமே இல்லாத மாதிரி ட்ரை அவுட்டாக இருக்கா, ஆனால் என் ஆண்டவர் எனக்கு என்னுடைய வாழ்க்கையில் நீரூற்றாக மாற்றுவார், நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போல இருப்பேன்னு சொல்லியிருக்காரு, அதனால் என் வாழ்க்கை அப்படி தான் இருக்கும். அந்த மாதிரி பாசிட்டிவாக சொல்லுங்கள். என் வாழ்க்கையில் இந்த மாதிரி விஷயம் தடையாக இருக்குன்னா கர்த்தர் இந்த தடையை முறித்து ஜெயத்தை எடுத்துக்கொள்ள கர்த்தர் எனக்கு உதவி செய்ய போகிறார். இப்படி நீங்கள் பாசிட்டிவாக சொல்லி நீங்கள் தேவனை துதித்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நீங்கள் பயப்படாமல் மகிழ்ந்து களி கூறும் பொழுது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் இந்த
மாதத்துல பெரிய காரியங்களை, அதாவது நீங்க ஒரு விஷயத்த குறிச்சு இது இப்படி போனா நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி உங்களோட ஒரு தாட்டா இருக்கலாம். பட் காட் என்ன சொல்றாங்கன்னா, இதை விட நீ என்றதை விட நான் பெரிய விஷயத்த உன் வாழ்க்கையில செய்ய போறேன். அது நீ நினைக்கிறது வந்து என்னோட பார்வைக்கு சின்னதா இருக்கு. பட் நான் செய்ய போறது பலர் உன்னை அண்ணாந்து பார்க்கக்கூடிய வண்ணமாக உன் வாழ்க்கை மாறப்போகுது அப்படிங்கிற ஒரு டைரக்ஷனை இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மோட்டிவேட் பண்றாங்க. ஸோ இந்த வார்த்தையை இந்த மாதம் முழுவதும் நீங்க வாக்குத்தத்தமா எடுத்து நீங்க ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, பெரிய காரியத்தை நீங்க சொல்லியிருக்கீங்களே, இந்த காரியத்தை என்னோட வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லி நீங்க ஜெபித்து பழகுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அற்புதத்தை செய்வார். இப்போ கூட நம்ம ஜெபிக்க போறோம். நீங்க எங்களோடு கூட இணைந்து ஜெபிங்க. இந்த காலை பொழுதுல நீங்க எங்களோடு கூட தேவ பிரசன்னத்தோடு நீங்க ஜெபித்து இந்த மாதத்தை நீங்க தொடங்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்க கூட இருந்து எல்லா கோணலான பாதைகளை செவைப்படுத்தி உங்களை ஆசீர்வதிக்க வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். நம்ம எல்லாரும் கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திர இயேசப்பா, அந்த காலை வேளையிலும் கர்த்தாவே ஆண்டவரே, உம்முடைய சமூகத்தில் அப்பா, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் அப்பா உம்முடைய சமூகத்தில் கூடி வந்திருக்கிறோம்ப்பா. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காகவும் கர்த்தாவே உம்முடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் தகப்பனே. ஏசப்பா, பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க பாண்டவரே. ஷப்பாண்டவரே, இந்த மாதத்துல நீர் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறீரப்பா. அப்பா, பெரிய காரியம் செய்வேன் என்று சொல்லி நீங்க வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஏசப்பா. வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவரப்பா. நீர் வாக்கு மாறாத தகப்பன் அப்பா ஆண்டவரே. அப்பா, இதை பார்த்து இந்த நேரத்துல அப்பா எந்தெந்த பிள்ளைகள் அப்பா உம்மை நோக்கி பார்த்து ஜெபித்து கொண்டிருக்கிறாங்கப்போ அப்பா, அவங்க மன பாரங்கள், வேதனைகள், கஷ்டங்கள் எல்லாம் இயேசுவி நாமத்தினால மாறுவதாக தகப்பனே. அப்பா, அவர்களுக்குள்ள ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சி உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா, ஸ்தோத்திர அப்பா, ஒவ்வொரு குடும்பத்தின் காரியங்களை நினைத்து பயந்து கொண்டு இருக்கிறாங்கப்பா. அவங்களோட பயங்கள் மாறட்டும் ஏசப்பா. அப்பா, நீங்க மாற்றுங்க ஏசப்பா ஆண்டவரே. அப்பா, அந்த பயங்களை மாற்றி அப்பா ஆண்டவரே, கர்த்தருக்குள்ள மகிழ்ந்திருக்கும் போது அப்பா, துதித்து கொண்டு இருக்கும் போது, ஆராதித்து கொண்டு இருக்கும் போது, உங்க வேதங்களை தியானிக்கும் போது ஏசப்பா, நீ பெரிய காரியங்களை அவங்களோட வாழ்க்கையில செய்வீர் ஏசப்பா ஆண்டவரே. அப்பா, நாங்கள் ஒரு மனமாய் கூடி நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. ஒரு மனமாய் கூடி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவ பிரசனம், தேவ வல்லமை அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரு மீது இறங்கட்டும் அப்பா. ஒவ்வொருவரு மீது உங்களோட வல்லமை இறங்கட்டும் அப்பா. உங்களோட பிரசன்னம் இறங்கட்டும் அப்பா. இந்த மாதம் ஆண்டவரே அப்பா, இந்த மகிழ்ச்சியோடு பிள்ளைகள் ஆரம்பிக்க கர்த்தாவே, சந்தோஷத்தோடு கூட ஆரம்பிக்க கர்த்தாவே, நீர் அனுகிரகம் செய்வீராக. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவர் மேலும், ஒவ்வொரு குடும்பத்தின் மேலும் உங்க கரம் இறங்கி தகப்பனே, இந்த மாதத்தை பிள்ளைகளுக்கு ஆசீர்வதிக்கும்படியாக அப்பா, நீர் ஆசீர்வதிக்கும்படியாக ஏசப்பா, உங்க நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா ஆண்டவரே. நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுகிற தகப்பனப்பா. இந்த மாதத்துல பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதித்து பெரிய காரியத்தை அவங்க வாழ்க்கையில நீங்க செய்ய போறீங்க தகப்பனே. நாங்கள் விசுவாசிக்கிறோம் தகப்பனே. அப்பா, இதை பார்த்து கொண்டு கண்ணீர் வெடித்து கொண்டு இருக்கிற அப்பா சகோதரன்மாருடைய பிரச்சனைகள், கடத்தினால பாதிக்கப்பட்டு இந்த மாதம் தொடங்கிவிட்டதே, நான் என்ன செய்வேன், எங்க போவேன், எப்படி இந்த கடற்காரர்களை நான் சமாளிப்பேன், எப்படி இந்த கடன்களை கொடுப்பேன், வட்டி வாங்க வருவாங்களே, நான் என்ன பண்ணுவேன் என்று சொல்லி இந்த வேலையில கலங்கி கொண்டிருக்கிற அப்பா பிள்ளைகளுடைய அப்பா, அந்த கலக்கங்கள் மாறட்டும் ஏசப்பா. ஒரு சமாதானம் பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும் தகப்பனே. அப்பா, கடன் பிரச்சனையோடு இருக்கிற ஒவ்வொருவரு மீது உம்முடைய கரம் இறங்கட்டும் தகப்பனே. இந்த மாதத்தில் அப்பா, அவர்களை யாரையும் வந்து நெருக்காதபடிக்கு, இதனால ஒரு நெருக்கடி அவர்கள் வாழ்க்கையில வராதபடிக்கு ஏசப்பா, நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படியாக பெரிய காரியங்களை நீர் அவங்க வாழ்க்கையில செய்யும்படியாக தகப்பனே, உம்முடைய நாமத்தினாலே நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. உம்முடைய நாமத்தினால ஜெபிக்கிறோம் ஐயா. இந்த மாதம் தேவைகளை நினைத்து கலங்கி கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு அப்பா, இந்த தேவைகள் சந்திக்கப்படணும்ப்பா. இந்த மாதத்துல என்னென்ன தேவைகளுக்காய் பிள்ளைகள் அப்பா உம்முடைய சமூகத்துல அப்பா எங்களோடு கூட ஜெபிக்கிறாங்க, அவங்களுடைய தேவைகள் சந்திக்கப்பட தகப்பனே. அப்பா, நீங்க உதவி செய்வீராக தகப்பனே. அப்பா, தண்ணீரை கர்த்தர் நீர் ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. இந்த மாதம் முழுவதும் உம்முடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருந்தப்பா, நீங்க நடத்த போறதற்காக ஸ்தோத்திரப்பா. பலவீனத்தோடு இருக்கிற பிள்ளைகளை அப்பா, நீங்க பலப்படுத்தும்படியாக ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறப்பா. என்னென்ன காரியங்கள் குடும்பத்துல தேவை இருக்கிறதோ அத்தனை காரியத்தையும் கர்த்தர் நீர் இந்த மாதத்துல அப்பா அவர்களுக்கு செய்ய போறீரேசப்பா. உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. அப்படியாய் கர்த்தர் இந்த மாதத்துல பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீங்க நடத்துறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம். அவங்க வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்கிறதற்காய் ஸ்தோத்திரம் அப்பா. மாதத்தில் கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி தேசமே பயப்படாதே, மகிழ்ந்து களிகூரு, கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்று சொன்னது போலப்பா. பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிக்கிறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் தேசப்பா. அப்படியே நீங்க ஜெபத்தை கேட்டு பெரிய காரியங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில செய்யறீங்க. உமக்கு நன்றி அப்பா. இந்த மாதம் முழுவதும் நீரப்பா நடத்துறதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. எல்லா துதிகன
மகிமை உமக்கு ஒருவருக்கு மாத்திரம் செலுத்துகிறோம். இயேசு ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல பாவங்களும் மறவாதே. ஆமென். இந்த வீடியோ மூலம் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆறுதலை கொடுத்திருப்பார். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை வழி நடத்துவார் அற்புதமாய். பலர் ஆச்சரியப்படும் வண்ணம் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு புது துவக்கமாக இருக்கலாம், புது பிசினஸாக இருக்கலாம், எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெரிய காரியங்கள் உங்களுடைய வாழ்க்கையில செய்யும்படியாக கர்த்தர் இந்த மாதத்துல திட்டம் வைத்திருக்கிறார். அதை நிறைவேற்றி முடிப்பார். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். தினமும் அதிகாலை 5:30 மணிக்கு இந்த வீடியோ நாங்கள் ஒளிபரப்பப்படும். நீங்கள் ஒவ்வொருத்தரும் இது எங்களோடு கூட இணைந்து நீங்கள் ஜெபிங்க. கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா சிறையிருப்பையும் மாற்றி ஒரு ஜெயத்தை இந்த மாதத்தில் காண கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். மீண்டும் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.